அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நடந்த சம்பவத்திலேருந்து ஒரு சிந்தனைக்கு நாம் பயணம் பண்ணுவோம். என்னுடைய நண்பருடைய மகனுக்கு குழந்தை பிறந்தது. அவங்க வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தம்பதிகள் மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, கணவரும் வேலைக்கு போகிறாரு. அப்போ அந்த குழந்தைய முதல்ல யாராவது பார்த்துக்கணும், வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நண்பருடைய துணைவியார், ஏன்னா தன்னுடைய மகனுடைய குழந்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கே வெளிநாடு விசா வாங்கி அங்கே போனாங்க. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் நீண்ட நாள் விசா கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு, கொஞ்சம் காலம் இருந்துட்டு வந்துட்டாங்க. இப்போ உடனே என்ன பண்ணாங்க, அந்த பெண்ணோட தாயார் அவங்க போகிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா வழி பாட்டி வளர்க்குறதுக்காக போகிறாங்க. இவ்வளோ நாள் யார் வளர்த்தா? அப்பா வழி பாட்டி கூட இருந்து வளர்த்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் ஓரளவு தான் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது வெளிநாட்டிலலாம். அவங்க திரும்பி வந்துட்டாங்க, இவங்க போயிட்டாங்க மறுபடியும். எப்படி சடுகுடு ஆடுறாங்க, எப்படி இவங்க ஒரு 3-4 மாதம் போயிருந்துட்டு திரும்பி வருவாங்க, அப்புறம் அவங்க ஒரு 3-4 மாதம் போயிட்டு திரும்பி வருவாங்க, திரும்பி இவங்க ஒரு 3-4 மாதம் போயிட்டு திரும்பி வருவாங்க. இப்படி 2-2.5 வயசு ஆகிப்போச்சு குழந்தைக்கு. அந்த குழந்தைய வளர்க்குறது, குளிப்பாட்டுறது எவ்வளோ வேலை இருக்குது, அதான் செய்யணுமில்ல. 2.5 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அப்புறம்தான் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னா குழந்தைக்கு பேச்சு வரல. சரளமாக அந்த 2.5 வயது உள்ள குழந்தைங்கள்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுமோ, எவ்வளவு வார்த்தைகள் அந்த வயசில் பேசுமோ, எவ்வளவு வேகமாக பேசுமோ, அது எதுவும் வரல அந்த குழந்தைக்கு. இப்போது நண்பருடைய மகனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா அது, குழந்தைக்கு பேச்சு வரல, நாளைக்கு சரியாக இருக்காது, 3 வயசு ஆச்சுன்னா அப்புறம் பள்ளிக்கூடம்லாம் கொண்டு போய் விடும்போது ரொம்ப இக்கட்டாக போயிடுமே அப்படின்னு. அப்புறம் வெளிநாட்டில் வச்சு மருத்துவர்களை இதெல்லாம் ஆலோசனை எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப செலவாகும். அவர் இந்தியாவுக்கு வந்தபோது வேறு இன்னொரு நல்ல நண்பர், ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைல்டு சைக்காட்ரிஸ்ட், அவரோட போய் இந்த குழந்தைய காமிச்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்தாங்க. பிறகு ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட்டு, அதாவது முதல்ல குழந்தை நல மருத்துவர், பிறகு குழந்தை நல உளவியல் மருத்துவர், அவரை பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு 2-3 தடவை உட்காந்து எல்லாம் பார்த்து அந்த குழந்தையோடு எல்லாம் அவர் பார்த்துட்டு கடைசியாக அவர் சொன்னது நம்ம நம்பவே முடியாது. அந்த குழந்தைக்கு மொழியினுடைய ஆளுமை ஏன் வரல, ஏன் அந்த மொழி சரளமாக வரல, ஏன் அதனால் பேச முடியல அப்படின்னா அது ஊமை இல்லை, அதுக்கு வேறு எந்த குறைபாடும் இல்லை. நான் ஒரு செய்தி சொல்ல விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன், அதான் சஸ்பென்ஸ் அந்த கதையில். என் நண்பருடைய நண்பர் அவங்களுடைய மொழி வேறு, அவங்க வேறு ஒரு மொழி, தாய்மொழி. திருமணம் பண்ணிக்கிட்டார் பாருங்கள், அது காதல் திருமணம். அந்த பெண்ணினுடைய தாய், அம்மா வழி பாட்டி எல்லாம் அவங்களுடைய மொழி வேறு. இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டால், அந்த குழந்தைய வளர்க்கும்போது அந்த குழந்தையோட பேசணும்ல, அப்போ தானே திருப்பி குழந்தைங்க பேசும், பேச தான் குழந்தைங்க திருப்பி பேசும். இந்த அப்பா பாட்டி அவங்க மொழியிலேயே பேசியிருக்காங்க, தாய்மொழியிலேயே. அம்மா பாட்டி வந்த உடனே அவங்க மொழியிலேயே பேசியிருக்காங்க. திரும்பி அப்பா பாட்டி அவங்க மொழியிலேயே பேசுகிறாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த குழந்தைக்கு மொழி வளர்கிற காலத்தில் ஒரு கன்ஃபியூஷன். ஒரு பொருளை சொல்வதாக இருந்தால் எதை வச்சு சொல்கிறது, 2 மொழி இடிக்குது, அப்படியே மோதுது. இது நான் கற்பனை பண்ணி சொன்னது இல்லைங்க, இது உண்மையாகவே நடந்த நிகழ்ச்சி. அந்த உளவியல் நிபுணர் என்ன கண்டுபிடிச்சார், மருத்துவர், அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு ஒரே பாட்டிக்கிட்ட வளர சொல்லுங்கள், இல்லை ஒரே மொழி பேசுங்க உறுதியாக. ஆளாளுக்கு ஒரு மொழி பேசுனீங்கன்னா, இதில் அம்மாவும் அப்பாவும் இங்கிலீஷ் தான் அதிகம் பேசுவாங்க. இப்போ தான் தாய்மொழியே முக்கியம் இல்லைன்னு ஆகிப்போச்சுல்ல, அதனால் அவங்க ஆங்கிலமே பேசுவாங்க. இந்த பாட்டி வேறு மொழி பேசுவாங்க, அந்த பாட்டி வேறு மொழி பேசுவாங்க. அந்த குழந்தை என்ன கதிக்கு போகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு தெளிவான மனம் இருக்கணும். ஜப்பான்லலாம் எப்படின்னு கேட்டால் 7 வயது வரையில் தாய்மொழி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மொழி, இது எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க 7 வயது வரையில். பிறகு வெளியில் மற்ற மொழியை கற்றுக்கிறது, மற்ற விஷயங்களை கற்றுக்கிறது, அதெல்லாம் அப்புறம்.
இப்போ என்ன நடந்து போச்சு, அந்த குழந்தைக்கு மொழி ஆளுமை ஏன் வரலன்னா, இந்த பாட்டி ஒரு மொழி பேசுகிறாங்க, அந்த பாட்டி ஒரு மொழி பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதைத்தான் குழந்தை எதிர் பேச்சாக பேச ஆரம்பிக்கும். பேச முடியல அதால். தாய் தகப்பன் அவங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, என்ன ஆகும் அந்த குழந்தை? யோசிச்சு பாருங்கள். இந்த சிக்கலுக்கு தீர்வு என்னென்னா, தொடர்ந்து வீட்டில் ஒரே மொழி பேசுங்க. அந்த குழந்தையோட பேச ஆரம்பிச்சா 6 மாதத்தில் அந்த குழந்தைக்கு அந்த மொழி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம மொழி அரசியல் இருக்குது இல்லையா, நம்முடைய மொழி அரசியல் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. இதை நாம் எப்போவுமே வேறு ஒரு கோணத்தில் பார்க்குறோமே ஒழிய, அறிவு வளர்வதற்கு என்ன பண்ணணும், மனிதன் வளர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வேணும். இப்போது நம்ம பிள்ளைகள் தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க, பிறகு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி இங்கெல்லாம் போன உடனே ஆங்கில மீடியத்துக்கு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் மேக்கப் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஆங்கிலம் ஒரு பாடம் படிச்சிருந்தா கூட மீடியம் மாறி போச்சு அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எல்லாராலையும் அந்த இடத்த சரி பண்ணி கொண்டு நிரவி கொண்டு போக முடியுமான்னு தெரியல. இப்போ அதுக்காக தான் சில கல்லூரிகளில் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு இணைப்பு பாலத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க தமிழில் படிச்சுக்கிட்டு இருந்ததுலேருந்து ஆங்கிலத்தில் மாறுவதற்கு அவங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் சில பாடங்களை நடத்தி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு மொழியை சரளமாக பேசக்கொள்ள, என்ன தான் நீங்கள் இன்னொரு மொழி பேசினாலும், நீங்கள் எந்த மொழியில் சின்ன வயசுலேருந்து படித்து சிந்தித்து சிந்திக்கிற உங்களுடைய சிந்தனையாக்கத்தை வளர்த்துருக்கிறீங்களோ அந்த மொழி தான் ரொம்ப ஆளுமை உடையது. இதில் என்ன தான் நம்ம இரவல் மொழியில் அறிவாளியாக இருந்தாலும் கூட தாய்மொழி தான் உத்தமம், தாய்மொழி தான் மிகச்சிறந்தது. தாய்மொழியில் படிக்கிறவங்க, தாய்மொழியில் சிந்திக்கிறவங்க, தாய்மொழியிலேயே பேசி தன்னுடைய தாய்மொழியிலேயே கல்வியை கற்றுக்கொண்டு வர்ற ஒரு இடத்துக்கு என்ன தலைகீழாக நின்னாலும் அந்நிய மொழியில் பேசி வர்றவங்க வர முடியாது. சும்மா எல்லோரும் காது குத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அது என்ன மற்ற மொழியில்? நான் என்ன கேட்குறேன், ஏன் மற்ற மொழியில் தான் படிக்கணும்னு எதுக்கு போய் கட்டாயப்படுத்தணும்? தாய்மொழியிலேயே அவங்கவுங்க கல்வி கற்கக்கூடிய வகையில். இப்போ சில மொழிகள் முடியாது, ரொம்ப சிறுபான்மையான ஒரு மொழி இருக்கும், ஒரு மாநிலத்துக்குள்ளே அடங்கியிருக்கும், அந்த மீடியமோ இல்லை அந்த மொழியில் படிக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்காது. தப்பி தவறி நீங்கள் பொறியியல் கல்லூரி வரீங்க, மருத்துவக் கல்லூரி வரீங்க, அங்கே ஆங்கிலம் தான் அப்படின்னா கூட நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அது நியாயமானு பாருங்கள். நம்ம பிள்ளைகள் ரொம்ப பெரிய அறிவாளியாகவும் திறமசாலியாகவும் வர முடியாமல் போகிறதுக்கு காரணம், அவங்க பள்ளி இறுதி வகுப்பு வரையில், அதாவது +2 நம்ம கணக்கில் சொல்கிறதா இருந்தால், அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு மொழியில் தாய்மொழியில் படிச்சிடுறாங்க, இல்லை தமிழில் படிச்சிடுறாங்க. அங்கே போகும்போது ஆங்கிலத்தில் பேசுகிற குழந்தைகளோட போட்டி போட முடியல, தாழ்வு மனப்பான்மை வருது. அப்போ அவங்களால அதிகமாக மேபி அதை வெற்றி பெற்று வர முடியல. ரொம்ப 1-2 பேர் வருவாங்க, அவங்க திறமசாலிகள், கூடுதல் திறமசாலிகள் வருவாங்க. இப்போ நாம் எல்லாரையும் பற்றி தானே கவலைப்படணும், அந்த மனோபாவம் தானே நமக்கு இல்லை. எல்லாரும் அறிவாளி ஆகிடக்கூடாதுங்கிறதுலையே நம்ம எவ்வளவு வேகமாக இருக்கிறோம் தெரியுமா? எல்லோரும் அறிவாளி ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? எடுபிடி வேலைகளுக்கெல்லாம் ஆள் இருக்கணும் இல்லை. அதனால் யாருமே எல்லாருமே அறிவாளி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, அப்படிப்பட்ட நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எல்லாருமே அறிவாளி ஆகிறது எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்கன்னு சொல்கிறேன். தாய்மொழியில் படிப்பது, சிந்திப்பது, பேசுவதுங்கிற போது ஏற்படக்கூடிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் உண்டாக்கக்கூடிய, புதிதாக சாதிக்கக்கூடிய, பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன இருந்தாலும் இரவல் மொழியில் வராது. ஜெர்மனி உலகத்தில் மிகச்சிறந்த வலிமை வாய்ந்த ஒரு நாடாக மேலே வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவன் அந்த ஜெர்மனியோட போய் பேசி பாருங்கள், அவனுக்கு ஆங்கிலம் கூட வராது, அவங்க தாய்மொழியில் தான் படிப்பேம்பாங்க, பிடிவாதமாக. அதனால தான் நிறைய கண்டுபிடிப்புகளை அவங்க செஞ்சாங்க. யூதர்கள் அவங்க தாய்மொழியில் படிப்பாங்க, பிற மொழியும் படிப்பாங்க, வளர்ந்த பிறகு படிப்பாங்க. இந்த வித்தியாசம் தான் புரியணும். இப்போ நீங்கள் வச்சுக்கணும், 18 வயசானதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொழியோடு வாழ வேண்டியிருக்கோ, எந்த நாட்டில் போய் வாழ வேண்டியிருக்கோ, எந்த ஊரில் போய் பழப்பு நடத்த வேண்டியிருக்கோ அது ஈஸியாக வரும் சார். பல பேர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் டீ விற்கிறதா இருந்தால் கூட, டீ வாங்குறதா இருந்தால் கூட உனக்கு இன்னொரு மொழி எதுக்கு தெரியும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எது நம்ம வயிற்று பழப்போ அந்த மொழியை ஈஸியாக கற்றுக்குவோம், சுலபமாக கற்றுக்குவோம். சிவகாசியில் பாருங்கள், ஹிந்தி பேசுகிற பையன் இருக்கிறான், அவன் எப்படி கற்றுக்கிட்டான் ஹிந்தி? அதில் தான் அவனுக்கு டீ விற்கிது, ஈஸியாக கற்றுக்கிறான், சுலபமாக கற்றுக்கிறான். நம்ம ஊர்லேருந்து போன பிள்ளைங்க வடக்க போய் பாருங்கள், குஜராத்தி கற்றுக்குது, மராத்தி கற்றுக்குது, எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்குது. ஒரு 6 மாதம் டக்குன்னு அப்படியே வந்துடும். ஏன் வராத? வரும்.
வளர்ந்த பிறகு நம்முடைய மூளையினுடைய ஆற்றல் எதை வேணாலும் அப்படி டக்கு டக்குன்னு வாங்கி அந்த மொழியில் பேசக்கூடிய ஒரு எவ்வளோ கலை சொற்கள் வேணும் அதுக்கு பேசுகிறதுக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மூளை செலவு பண்ணுறாங்க. நாளைக்கு நீங்கள் வந்து எங்கேயாவது போனால் இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய தாய்மொழியில் படிங்க. நான் எந்த மொழியையும் தனிப்பட்ட முறையில் ஆதரித்து பேசலை, நல்லா கவனிக்கணும் என்னுடைய பேச்சினுடைய கனம் என்னென்னு. தாய்மொழியில் படித்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பேச்சு வழக்கில் இருக்கிறீங்களோ அந்த மொழியில் படித்தா நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி ஆகலாம், சுய சிந்தனையாளன் ஆகலாம், நிறைய கண்டுபிடிப்புகள் செய்யலாம். இது ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும்லண்ணா. வழிபாட்டுக்கு போகும்போது கூட நம்மால் என்ன நினைக்கிறான், தாய்மொழியில் கும்பிட்டா நம்ம சுவாமி, நம்முடைய கடவுள் நமக்கு போதுமான அளவுக்கு அருள் செய்ய மாட்டாரோ அப்படின்னு பயப்படுறான். இதெல்லாம் உங்கள் மேலே இன்னொருவர் ஏறி உட்காரத்துக்கு மேலாதிக்கம் செய்வதற்கான ஏற்பாடுங்கிறது உங்களுக்கு புரியணும். எல்லா மதத்துக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு மதம் அந்த ஒன்றை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு பேசுகிறேன், அந்த மாதிரியான குணம் எனக்கு கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தாய்மொழியில் கடவுளோடு பேசுகிற போது நீ அந்த மதத்தில் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ உன் தாய்மொழியில் உன்னுடைய கடவுளோடு பேசுகிற போது ஏற்படக்கூடிய நெருக்கம், உருக்கம், பெருக்கம், நெருக்கம், உருக்கம், பெருக்கம், இது வந்து அந்நிய மொழியில் பேசுகிற போது உனக்கு கிடைக்காது. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கும். இதுக்கு நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஏதோ தமிழ் வெறியில் பேசுகிறேன் யாராவது பேசுனா அவர்களெல்லாம் என்ன அர்த்தம், மூளை கயண்டவங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிற உன்னிப்பாக கவனிங்க. தஞ்சாவூரில் வாழ்ந்தவர் தியாகையர். அவ்வளோ பேர் சுற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொழி. அவருடைய கீர்த்தனத்தை அவர் தமிழில் பாடலையே. ஏன் தமிழில் பாடலை? நான் எனக்கு தெலுங்கு மேலே பாடினதில் விரோதம் கிடையாது. தெலுங்கு கீர்த்தனம் அவர் பாடினது மேலே எனக்கு விரோதம் கிடையாது. நல்ல கவனிங்க. அவருடைய தாய்மொழி தெலுங்கு. அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, கடவுளோடு பேசுகிறதா இருந்தால் நம்ம தாய்மொழியில் நம்ம பாடினா தாய்மொழியில் தான் நெருக்கமாக, உருக்கமாக, பெருக்கமாக நம்மளால் படைக்க முடியும் அப்படின்னு தாய்மொழியில் அவர் பாடுறார். தியாகராஜ கீர்த்தனைக்கு நிகராக ஒன்று நின்றுதா? ஏன், அவர் தாய்மொழியில் அவர் பாடினார். இந்த வித்தியாசமே நம்ம ஆளுக்கு இன்னும் ஒன்றும் புரியவே இல்லை. அதனால் தெலுங்கில் அவர் பாடினதை ஒன்றும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அவருடைய தாய்மொழி, அவர் பாடுறாரு, கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எது தாய்மொழி, உங்களுக்கு தெலுங்கு தாய்மொழினா தெலுங்கில் கடவுளோடு பேசுங்க, கன்னடம் தாய்மொழினா கன்னடத்தோடு பேசுங்க, தமிழ் தான் உங்கள் தாய்மொழினா தமிழில் பேசுங்க கடவுளோட, உங்களுக்கு ஹிந்தி தான் தாய்மொழினா ஹிந்தியில் பேசுங்க. நான் சொல்கிற கருத்தோட ஆழத்தை விளங்கிக்கங்க. தாய்மொழியில் நாம் கடவுளோடு நெருங்குகிற போது ஏற்படக்கூடிய நெருக்கம், உருக்கம், பெருக்கம் அந்நிய மொழியில் வராது. அந்நிய மொழியை வைத்திருக்கிற எல்லோருமே வேறொரு மேலாதிக்கத்தை உங்கள் மீது செலுத்துவதற்காக, உங்களை அச்சுறுத்தி கீழே வைப்பதற்காக செய்திருக்கிற ஏற்பாடு. இது எந்த மதமானாலும் பொருந்தும். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எந்த மதமானாலும் பொருந்தும். உங்கள் தாய்மொழியில் கடவுளை நெருங்குவதை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் மீது அக்கறையுடைய ஒரு குரலாக நீங்கள் மிகச்சிறந்த உயர்ந்த உய்வு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இந்த வார்த்தை சொல்லுகிறேன். தாய்மொழியில் கடவுளோடு நீங்கள் நெருக்கமாக இருங்கள். தாய்மொழியில் இருக்கும்போது தன்னம்பிக்கை எவ்வளோ வளரும் தெரியுங்களா? சுய சிந்தனை எவ்வளோ வளரும் தெரியுங்களா? உங்கள் மன உறுதி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெளிவு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியுங்களா? வாழ்க்கையில் தெளிவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்துடக்கூடாதுன்னு தான் சார், தெளிவே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில பேர் அவங்க தாய்மொழியை வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்காரன் அப்படி தான் நினச்சான். இந்த நாட்டில் வந்தபோது அவன் தாய்மொழி மேலே மரியாதை வரக்கூடாது, அதை விட இங்கிலீஷ் வசந்ததுன்ற எண்ணம் வரணும்னு ஏன் ஆங்கிலேயம் நினச்சான்? அப்போ தான் நீங்கள் கீழே இருப்பீங்க, தன்னம்பிக்கை வராது, உறுதி வராது, எதுவுமே வராது, நீங்கள் பணிஞ்சு கீழே இருப்பீங்க. இது ஆங்கிலேயர்களே அந்த சூழ்ச்சியை தானே உங்கள் மேலே கையாண்டாங்க. இதெல்லாம் நம்ம மக்கள் யாருக்குன்னு தெரியல. நான் ஆங்கிலத்துக்கும் வால் பிடிக்கலை, எந்த மொழியையும் எதிர்க்கலை, ஏதோ ஒரு மொழியை உள்ளே வச்சுக்கிட்டு மனசில் பேசலை. தாய்மொழியில் நீங்கள் சிந்திக்க தொடங்கினால் புதிய சிந்தனையாளனாக, படிக்க தொடங்கினால் புதிய அறிவாளியாக, புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளவனாக ஆக முடியும். இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், ப்ரொஃபஷனல் காலேஜஸ், அதாவது தொழில் கல்வி இருக்கும்போது ஆங்கில மீடியத்தில் படிக்க வேண்டியிருந்தால் கூட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ அங்கே தமிழ் படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா தமிழில் சப்ஜெக்டை விளக்கி சொல்லுங்க. பரீட்சை இங்கிலீஷில் தான் எழுதணுங்கிறதுக்காக பிறகு ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். சப்ஜெக்ட் நல்லா விளங்கிடும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது பாடம் அப்படிங்கிறது விளங்கணும்னா தமிழில் நல்லா புரியும்படியாக சொல்லிவிடுங்க. புரியும்படியாக சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி இதை பரீட்சைக்கு இப்படி ஆங்கிலத்தில் எழுதணும்ப்பா அதனால சொல்கிறேன்னு சொல்லிக் கொடுங்க.
இன்னும் நல்ல அதிக மதிப்பெண்ணை நம்முடைய பிள்ளைங்க பெறுவாங்க. அதை விட முக்கியம் என்னென்னா, உள்ளே என்ன இருக்குங்கிறத அருமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஜப்பானியர்கள், யூதர்கள், ஜெர்மானியர்கள் இவர்களெல்லாம் வாழ்விலே மிகப்பெரிய வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர்களுடைய தாய்மொழியின் மூலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை. இதை யோசிக்க வேண்டிய விஷயம், தாய்மொழியை அவரவர் கைவிட்டு விடக்கூடாது. உங்களை வளர்ப்பதற்கும் நல்ல உறுதி உடைய உன்னதமுடைய மனிதர்களாக உயர்த்துவதற்கும் தாய்மொழி மிக 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 அவசியம்.